வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இந்த இன்பா டாக்ஸில் நான் இன்று பேச இருக்கக்கூடிய செய்தி, அந்த தலைப்பை பார்த்தவுடன் உங்களுக்கே தெரிந்திருக்கும். அவர் என்று நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது சார்ந்த செய்தியை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பதையும் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். கண்டிப்பாக அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. சமீப காலங்களாக ஒரு அமைதியான நிலையே நீடித்து கொண்டிருந்தது. எந்த விடயங்களை குறித்தும் ஒரு முதன்மையான களங்கள் பேசுபடு பொருளாக அமையவில்லை. தொடர்ச்சியாக ஒரு அமைதியான நிலை நீடித்து கொண்டிருந்தது. இந்த சூழலில்தான் தற்பொழுது ஒரு பரபரப்பான செய்திகள் உலாவர தொடங்கியிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய ஒரு செய்தியை மையப்படுத்திய தகவலைத்தான் நான் எடுத்து வைக்கின்றேன். இது ஒரு ஆதாரத்தோடு எடுத்து வைக்கக்கூடிய செய்தி என்று நான் உத்தரவு கொடுக்க மாட்டேன். சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றை மையப்படுத்தி தான் நான் இந்த காணொளியில் பேச இருக்கிறேன். எனவே எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். அதுபோல் உங்கள் நண்பர் வட்டாரங்கள் யாராவது இருந்தால் தமிழ் சார்ந்து பல வருடங்களாக பேசி கொண்டிருக்கிறான், அவனுக்கான ஆதரவை நாம் கொடுப்போம் என்று உங்களுடைய நண்பர்களையும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்க வையுங்கள். தொடர்ச்சியாக நாம் பல விடயங்களை குறித்து பேசலாம். முதலில் அவர் யார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி விட்டேன். அதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்கின்ற காரணத்தினால் அதை குறித்து நான் பெரிய ஒரு விளக்கத்திற்குள் செல்ல விரும்பவில்லை. சமீப காலமாக ஒரு அமைதியான நிலை என்று முதலில் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு 2 வருடங்களாக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி. ஒருபுறம் அந்த பரபரப்பு செய்தி வேறொரு கோணத்தில் இருக்கக்கூடிய சூழலில், ஒருபுறம் அந்த பரபரப்பு செய்திக்கு எதிர்ப்பான பதிவுகள் பதிவாகி கொண்டே இருந்தன. அந்த எதிர்ப்பான பதிவுகள் நாங்கள் அவருடைய முடிவை அறிவித்து விட்டோம் என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு எதிர்ப்பான பதிவாக அது இருந்தன. ஆனால் இதனை எதிர்த்து பலர் கடுமையான எதிர்ப்புகளையும் பதிவிட்டார்கள். எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் என்கின்ற செய்திகளோடு ஒரு சிலர் பயணித்தும் கொண்டும் இருந்தார்கள். ஆனால் இது 2 வருடங்களாக பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி ஒரு கட்டத்திற்கு மேல் ஒட்டுமொத்தமான அமைதியை அது தழுவிவிட்டது. யாரும் அதை குறித்து பெரிதாக பேசாத ஒரு களம் உருவாகி இருந்தன. ஒரு சிலர் மட்டும் அவ்வப்போது தங்கள் மனதிற்குள் பட்ட கருத்துக்களை பதிவிட்டு அதில் இருக்கக்கூடிய செய்தி இதுதான் என்று எடுத்து வைத்தார்கள். ஆனால் அதை குறித்து பொதுமக்கள் பெரிதாக அலட்டிக் கொண்டதாக தெரியவில்லை. இது வழக்கம் போல 2 வருடங்களாக இதைத்தானே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எந்தவிதமான ஒரு முடிவையும் சொல்லாமல் தொடர்ச்சியாக இதுபோன்ற ஒரு தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இது எப்படி ஏற்க முடியும் என்கின்ற கருத்தியலில் அவர்களுடைய அந்த ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்துகளும் கேட்பாரட்டு கிடக்கக்கூடிய ஒரு களத்தில்தான் அது அமைந்திருந்தது. இந்த சூழலில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பரபரப்பான செய்தி பரவத் தொடங்கி இருக்கிறது. அந்த செய்தியில் மக்கள் கண்ணீர் விட்டார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. எதற்காக மக்கள் கண்ணீர் விட்டார்கள் என்கின்ற கருத்தை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. மக்கள் எதற்காக கண்ணீர் விட்டார்கள், ஏன் அந்த செய்தியில் இந்த கண்ணீர் விட்டார்கள் என்கின்ற ஒரு பதம் மிக அழுத்தமாக பதிவாகி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் கூடியிருந்ததாகவும் ஒரு செய்தி. அந்த ஆதரவாளர்களை வழிநடத்தக்கூடிய உயர்தர பெண்மணி அவர்கள் அந்த ஆதரவாளர்களிடம் தாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை அவர்கள் பேசிக்கொண்டு இருந்ததாகவும், அப்பொழுது தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பல விடயங்கள் பேசப்பட்டதாக ஒரு செய்தி அந்த சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய செய்தி சொல்லக்கூடிய விடயத்தை மையப்படுத்தி தான் இதை சொல்கிறேன். அப்பொழுது அந்த உயர்தர அந்த பெண்மணி அந்த சகோதரி அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகளின் அடிப்படையில் இனி நாம் செயல்படுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கலாம் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்பட்டதாகவும், அங்கு ஒரு பெரிய கலந்தாய்வு நடைபெற்றதாகவும் செய்திகள் வருகின்றன. இந்த கலந்தாய்வில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது, எது சார்ந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டது போன்றதற்கான எந்தவிதமான தெளிவான விளக்கங்களும் நமக்கு தெரியாது. காரணம், இந்த ஊடகங்கள் அல்லது சமூக வலைதளங்களில் அல்லது பகிரி மூலம் ஒரு சிலர் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அங்கு என்ன பேசப்பட்டது என்கின்ற விடயத்திற்கு ஒரு தெளிவான களம் இல்லை. ஆனால் அவருடைய புகைப்படம் காட்டப்பட்ட பொழுது அவருடைய தற்பொழுதைய அந்த நிலையை பார்த்து
அங்கு கூடியிருந்தவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. அதாவது இதுவரை பார்க்காத ஒரு முகம், பல காலங்களாக இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு முகம், இப்பொழுது அந்த முகத்தின் புகைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்கின்ற அடிப்படையில் அந்த மக்கள் கண்ணீர் விட்டார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. இது உண்மையாக நடந்த செய்தியா அல்லது இது மீண்டும் ஒரு புதிய விடயத்தை கட்டி அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட செய்தியா என்கின்றதற்கு நமக்கு யாரிடமும் தெளிவான விளக்கம் இல்லை. ஆனால் இந்த பரவிக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்துதான் நாம் இவைகளை யூகித்து கொள்ள முடிகின்றது. தற்பொழுது அவர்கள் கடைசியாக அந்த விடயத்தில் சொல்லக்கூடியது சிங்கம் போல அடுத்த பவனி இருக்கும் என்றும், அதில் பலருடைய முகங்கள் வெளியே தெரிவதற்கான களங்கள் இருக்கும் என்றெல்லாம் பேசப்படுகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்களை பொறுத்தமட்டில் தமிழர்கள் ஒரு தலைமை இல்லாத ஒரு நிலைப்பாட்டோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய களத்தில் பல விடயங்கள் பல செய்திகளாக பல நேரங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த செய்திகளுக்கு எது உண்மை எது பொய் என்கின்ற ஒரு விளக்கத்தை தேடுவதே பெரும் பாடாக இருக்கக்கூடிய ஒரு களமாக இருந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது இந்த பரவிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியாது, அல்லது இது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்கின்ற செய்திகளையும் ஒரு சிலர் எடுத்து வைக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் அதை மையப்படுத்திய கருத்துகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில்தான் இது சார்ந்த ஒரு செய்தி உண்மை என்கின்ற அடிப்படையில் எப்பொழுதாவது வெளியே வரும் என்ற நம்பிக்கையில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளை மிக ஆவலோடு பார்க்கிறார்கள். இதில் ஏதாவது ஒரு தகவல் நமக்கு உகந்ததாக கிடைத்து விடாதா, நாம் இதுவரை நம்பிக்கை வைத்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நந்தவனத்தை தேடி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய களம் நமக்கானதாக மாறிவிடாதா என்கின்ற பல எதிர்பார்ப்புகள் பலரிடம் எழும்பி இருக்கிறது. ஆனால் இதற்கான முடிவு என்ன, இதற்கான தீர்வு என்ன, இது எந்த கோணத்தில் போய் முடிவதற்கான ஒரு களத்தை கொண்டு அமைந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கான விளக்கங்கள் யாரிடமும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகள் அவ்வப்போது வெளிவருவதும், நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய நம்பிக்கை நிறைவேறப் போகிறது என்று அவர்கள் ஒவ்வொரு பக்கங்களாக தேடி அதற்கான தரவுகள் ஏதாவது கிடைக்கிறதா என்று தேடுவதற்கான முயற்சிகளை எடுப்பதும், அதன் பின்பு ஒரு அமைதியான நிலை தொடர்வதும், மீண்டும் இதுபோன்ற ஒரு பரபரப்பு செய்திகள் பேசப்படுவதும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் எது உண்மை எது பொய், எப்பொழுது இந்த விடயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் போன்ற பல விடயங்கள் இன்று வரை கேள்விகளாகவே பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். அந்த சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி உண்மைதானா போன்ற பல விடயங்களுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் என்பா.